பக்தி உலக நேயர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பக்தர்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, கொடுத்து கொண்டு இருக்காங்க, இன்னும் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதே போல் இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு பரிகார ஸ்தலங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறையா பேர் பாவம் என்கிட்ட சாமி கல்யாணம் ஆகலை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை இருக்குது, குழந்தைங்க படிக்கலை, இதுக்கெல்லாம் எந்த கோயிலுக்கு போகலாம் என்ன இது கேட்டுட்டு இருக்காங்க. இதை நான் ஓரளவு அப்படியே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டோம்னாக்கா அவங்களுக்கு செலவு மிச்சம், அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்துடலாம். நான் சொல்கிறது கோச்சாரம் தான் சொல்கிறேன். திருமண தடைக்கு அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடுன்னு சொல்கிறேன். ஏன் அந்த திருமண தடை வந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். புரிஞ்சுட்டிங்களா? அதனால் ஜாதகத்தை பார்த்தா தான் எல்லாமே சொல்ல முடியும். நான் சொல்கிறது கோச்சாரம் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம கணவன் மனைவி அவங்களுக்குள்ள உள்ள பிரிவில் சேர்த்து வைக்கிறதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னாக்க, சீர்காழிக்கும் பக்கத்தில் வடரங்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஏன் அதுக்கு வடரங்கம்னு பேர்னா, ஸ்ரீரங்கம் மாதிரி வடரங்கம். காவேரியிலேருந்து பிரிஞ்சு வர கொள்ளிடம் இருக்கு இல்லையா, அந்த கொள்ளிடம் ஆத்தங்கரையில் தான் அந்த பெருமாள் பள்ளி கொண்டிருப்பார். இந்த ஒரு காலத்தில் அந்த காவேரி தாய்க்கு அகஸ்திய முனிவரோட சாபம் ஏற்பட்டு அந்த காவேரி தாய் தன்னுடைய கணவனை பிரிந்து இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ரெண்டாவது, கிழக்கு மேற்காக வர கொள்ளிடம் அங்கே தெற்கு வடக்காக மாறிடும். தெற்கு வடக்காக மாறிட்டு அந்த ஐதீகம் தெற்கு வடக்காக மாறி திருப்பி போய் சமுத்திரத்தில் போய் கலந்துரும், கடைமடைவது. அந்த கோயிலுக்கு போனாக்கா காவிரி தாய் தம் கணவனை இழந்த பிற்பாடு அந்த கோயிலில் வழிபட்ட பிற்பாடு தான் தன் கணவனை எங்கே அவளுக்கு கிடைச்சாது. அதனால் கணவனை பிரிந்தவர்கள் அந்த கோயிலுக்கு போகலாம். போனாக்க கணவன் பிரிந்தவர்கள், கணவன் மனைவிக்குள்ளே உள்ள மன கஷ்டங்கள், டைவர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் உள்ளவங்கெல்லாம் கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு திருப்பி மனம் திறந்து டைவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் குடும்ப கோர்ட்டுக்கு போயிட்டு பேசி சமாதானம் ஆகி நிறையா பேர் அதில் வந்திருக்கிறதா நிறைய அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தீராத வியாதியெல்லாம் தீர்ந்துடும். சில டாக்டர்கிட்ட போனோம்னாக்கா மருந்து மாத்திரையாக சாப்பிட்டுருப்போம், ஆனால் ஒன்றுமே தீராது. ஆனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் தீராத வியாதிகள்லாம் தீர்ந்துடும். அதே போல் இந்த வடரங்கத்துக்கும் பக்கத்தில் தான் இருக்குது சரஸ்வதி விலாகம். அந்த சரஸ்வதி விலாகம் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னாக்க பஸ்ஸு உங்களுக்கு வடரங்கம் வரைக்கும் தான் போகும். வடரங்கத்துக்கு அப்புறம் பஸ்ஸு போகாது. வடரங்கத்துலேருந்து நீங்கள் சொந்தமாக ஏதாவது ஒரு ஆட்டோ கூட வச்சுருந்தா அது போகணும். ரொம்ப கிராமத்து கோயில் அது. அந்த சரஸ்வதி விலாகம் போயிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு சரஸ்வதியோட கடாட்சியம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும், ஞாபக சக்தி வரும். ஒரு பையன் 9ஆம் கிளாஸ் வரையும் படிக்காமலே இருந்தான், சரியாகவே படிப்பு ஏறாது. அப்புறம் அவங்க என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, சரி வரல. அப்புறம் என்கிட்ட வந்தாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா போயிட்டு வந்தாங்க. அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்த பிற்பாடு அந்த குழந்தை படித்து நீட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி இப்போ எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சரஸ்வதி விலாகம் போவாங்க. அது போனால் அவ்வளோ விசேஷம். வடரங்கம் போனால் பிரிந்த கணவன் மனைவி கிடைப்பாங்க, அப்படி ஒரு விசேஷம் இருக்குது. அதே போல் கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் இன்னம்பூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. எழுத்து அறிவுநாதர். அந்த இன்னம்பூர் கோயிலுக்கு போனால் படிக்காத குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு வரும். தெக்கி சில குழந்தைகள்லாம் பேசும். அதே போல் தெக்கி பேசுகிற குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி கம்மியாக உள்ள குழந்தைகள்லாம் அந்த கோயிலுக்கு போய்ட்டு தேன் கொடுப்பாங்க. அந்த தேனை வாங்கிட்டு குழந்தைகளுக்கு டெய்லி காத்தால் நாக்கில் தடவி விட்டேன்னா அந்த ஞாபக சக்தி வரும். அந்த தெற்கு வாயெல்லாம் போயிடும். சில பேர் தெக்குவாங்க, அந்த தெக்கெல்லாம் போயிடும். அதுக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? கணவன் மனைவி பிரச்சனை கோயில் சொல்லியிருக்கோம், தீராத வியாதிக்கு சொல்லியிருக்கோம், படிப்பறிவுக்கு சொல்லியிருக்கோம், இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன் அந்த பகுதியில் சில பேர் எல்லாருமே கூத்தனூர் நினச்சிட்டு இருக்காங்க. கூத்தனூர் எல்லாருமே இப்போ நாங்கள் கூட்டமாக இருக்கும். திருவாரூருக்கும் பக்கத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன் மாயவரம், என்னென்ன கடலூர், சிதம்பரம், விழுப்புரம் வரையும் உள்ளவங்க போயிடலாம். சீர்காழிக்கு போய்ட்டு சீர்காழிலேருந்து பஸ்ஸு போகிறது வடரங்கத்துக்கு. வடரங்கத்துலேருந்து உங்களுக்கு சரஸ்வதி விலாசத்துக்கு பஸ்ஸு போகாது. அது நீங்கள் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். அதே போல் இன்னம்பூருக்கு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பேருந்து நிலையத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து இன்னம்பூர் போனால் பஸ்ஸு எப்போது 6ஆம் நம்பர் பஸ்ஸு, 18ஆம் நம்பர் பஸ் எல்லாம் போகுது. நீங்கள் அந்த பஸ்ஸில் கூட போகலாம். இல்லாட்டாக்க மேலக்காவில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சுட்டு போயிடலாம். அந்த எழுத்தறிவுநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷம். அதே போல் திருமண தடை உள்ளவங்க ஊத்துக்காடு, ஆவூர் கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னா புத்திர பாக்கியம், குழந்தைகள் இல்லாமல் கோயிலாக போயிட்டு வர அவளுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை ஏற்படும்.
குடும்பத்தில் நஷ்டம் ஏற்படுதுன்னா நஷ்டம் ஏற்படாமல் வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் ஏற்பட்டு நல்லா இருப்பாங்க. இந்த கோயில் வந்து கும்பகோணம் பக்கத்தில் ஆவூர் இருக்குது. ஆவூர்லேருந்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் திருமணத்திலே நேரம் குழந்தை பேர் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. ஆவணப்பரத்தூர் சொல்லிட்டு சேங்காலிபுரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது. அந்த சேங்காலிபுரத்துக்கு இந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னோம்னாக்க வந்து நோய் தீரும், எதிர்ப்புகள் முதல்ல ஆகும். தேவையே இருக்காது, நம்ம மட்டும் வேலை பார்த்துட்டு போவோம். நம்மளை பற்றி சில பேர் போராமப்படுவாங்க, எதிர்ப்புகளாக இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போனால் போராமைகள் எதிர்ப்புகள் எல்லாம் அகந்துடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் வந்து சித்தக்காடு, இது வந்து திருவாரூர் பக்கத்தில் இருக்குது. இங்கே ஒரு முறை சென்று வந்தாக்க ஒரு ட்ரிப் அங்கே தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 கோடி தர்ப்பணம் பண்ணதுக்கு புண்ணியம். கரெக்டாக சொல்கிறேன். சில பேர் ஃபாரினில் இருப்பாங்க, அவளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வசதி இருக்காது. அவள்லாம் இந்த சித்தக்குடி காட்டுக்கு வந்து பக்கத்தில் வந்து இது வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்க வேல்குடி, அந்த பஜனை பண்ணுறார வேல்குடி, இந்த டிவியெல்லாம் வந்து பண்ணுறாரு அந்த வேல்குடி முருகன், அவர் கோயிலுக்கும் பக்கத்தில் தான் அந்த ஊர் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரே ஒரு ட்ரிப்பு தர்ப்பணம் பண்ணுங்க போகிறோம். 1 கோடி தர்ப்பணம் பண்ணதுக்கு சமானம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில பேருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், உட்காந்து தர்ப்பணம் பண்ண முடியாது, தண்ணியில் குளிச்சா உடம்பு ஒத்துக்காது, இல்லைன்னா பக்கத்தில் தர்ப்பணம் பண்ணி பண்ணுற அளவுக்கு வாத்தியார் பக்கத்தில் இருக்க மாட்டார். இதே போல் பிரச்சனைகள் உள்ளவா அந்த கோயிலை போய்ட்டு ஒரே ஒரு தர்ப்பணம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள கிருஷ்ணருக்கு வந்து அவள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அவள் வாங்கி கொடுத்துட்டு வந்தாலும் குடும்பத்தில் உள்ள வறுமைகள் நீங்கும். குசேலருக்கு வந்து குசேலர் அங்கே தான் போய் கிருஷ்ணரை பார்த்து அவள் வாங்கி கொடுத்துட்டு அவருடைய வறுமை நீங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கட்டாயம் எல்லாரும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு ஒரு தர்ப்பணத்தை பண்ணிட்டு ஒரு அவளை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோ விசேஷமான ஒரு தலம். அடுத்தது பார்க்க போனீங்கன்னா நீடாமங்கலம். இந்த நீடாமங்கலம் முத்துசாமி தீட்சிதரால் பாடல் பெற்ற தலம். இந்த கோவிலுக்கு ராமர் வந்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம். இந்த கோவிலுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவா இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க கட்டாயமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாருனாக்க அவருடைய எதிர்ப்புகள், வியாபாரங்கள், வியாதி வைக்கைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இதுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கு பக்கத்தில் திருச்சியில் மேலக்கா சிந்தாமணின்னு இருக்கு. அந்த இது தெப்ப கொடுத்துட்டு இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் படிப்பு கிடைக்கும், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சில பேருக்கு தாம்பத்திய பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஆனால் அவளுக்கு கஷ்டங்கள்லாம் எதுவும் கிடையாது. நல்லா பணங்காசெல்லாம் இருக்கும், நல்ல உத்தியோகத்தில் இருப்பாள், வசதி வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆனால் தாம்பத்திய பிரச்சனைகள் தான் இருக்கும். அவெல்லாம் இந்த சிந்தாமணிக்கிட்ட உள்ள அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாக்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். இது இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வாங்க. அதே போல் வைத்தீஸ்வரன் கோயில் இன்னும் நாரோட இருக்கிறவங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் குருமானக்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு போனாக்க பெண் சாபங்கள் நீங்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம நிறையா குடும்பங்கள் வந்து நீ குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கல்யாணம் பண்ண குழந்தை கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறா அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா முன்னோர்கள் ஏதாவது பெண் சாபம் வாங்கியிருப்பாங்க. கௌசல்யக்கு அங்கே தான் சாபம் கிடச்சிது. ராமாயணத்தோட கௌசல்யக்கு இந்த குருமானக்குடி தான் சாபம் கிடச்சிது. திருப்பி விமோசனமும் அங்கே தான் கிடச்சிது. அந்த கோயில் பேர் குருமானக்குடி. அந்த மூலவர் பேர் கண்ணாயிரமுடையார். 1000 கண் இருக்கிறதாக அவருக்கு ஒரு ஐதீகம். அது பெரிய ஒரு கதை. அது அப்புறம் அடுத்த நிகழ்ச்சியில் அதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் போகிறவா குருமானக்குடி போயிட்டு வாங்க. அதே போல் குருமானக்குடி போல் பெண் சாபம் நீங்கும். அதே போல் குடும்பத்தில் வியாபாரத்தில் தடை இருக்குது, ஜாப் செஞ்சு கொடுத்தோம், பேமெண்ட் வேலை, ஒர்க்கர் சரியாக வேலைக்கு வர மாட்டேங்கிறான், இல்லை வந்து விவசாயம் சரியாக நடக்கலை அப்படின்னு சொன்னாக்க அந்த திருப்பங்கூர்னு ஒன்று இருக்குது. அந்த ஊருக்கு போனால் நந்தி விலகி இருக்கும். அதில் ஒரு சொன்னாங்கன்னா ஆடு தின்னும் பிள்ளையா உனக்கு ஆணி திருநாளோ, மாடு தின்னும் பிள்ளையா உனக்கு மார்கழி திருநாளோ சொன்னாங்களாம். அதனால் பிற்பட்ட இனத்தை சேர்ந்தவர் நந்தனார். அவர் வந்து அந்த காலத்தில் கோயிலுக்குள்ளே போக முடியாது. ஆருத்ரா தரிசனத்து அன்னைக்கு வெளியில் நின்று சாமி கேட்டாராம். சாமி மறைச்சுதான். அப்போ சொன்னாராம், நந்தி மறைக்குதையா சற்று விலகி நெல்லுமையான்னு சொன்னாராம். இது கேட்டவுடனே அப்படியே நந்தி விலகி நின்றுதான். அதனால் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும் அந்த ஊருக்கு போனால் அப்படின்னு ஒரு விசேஷம். அதனால் அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. அந்த ஊருக்கு போனீங்கன்னா அங்கே வந்து குளம்வெட்டி விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த குளம்வெட்டி விநாயகரை பார்த்தா தடைப்பட்ட காரியங்கள்லாம் நேரும். இந்த கோயிலோட கதைகள் வந்து ஏன் வந்து சொன்னாங்க போல் ஆடு தின்னும் பிள்ளையா உனக்கு ஆணி திருநாளும், மாடு தின்னும் பிள்ளையா உனக்கு மார்கழி திருநாளும் சொன்னாங்கிறதுக்கு அதோடைய வரலாறை
அதோட கதை ரொம்ப லேட் ஆகும். அது அடுத்த சொற்பில் சொல்கிறேன். இப்போ ஒன்று பரிகார கருத்தாங்கலாம் சொல்கிறேன். இந்த திருப்பங்கூர் போங்க. திருப்பங்கூருக்கு பார்த்தா தலைஞாயிறு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் போனால் குற்றம் பொருந்தோர், அதாவது ஏதாவது நம்ம முன்னோர்கள் நம்மெல்லாம் தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த குற்றம் பொருந்தோர் அந்த சிவலாகப்பட்டவர் அந்த குற்றத்தெல்லாம் ஏற்றுப்பார். ஏற்றுட்டு நம்மளுக்கு குற்றத்தை போக்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், ஒரு ஐதீகம். அதே போல் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் ஆனந்தாண்டபுரத்துக்கும் சென்டரில் தர்மதானபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு பஸ் வசதி கிடையாது. நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ காரோ பிடிச்சிட்டு தர்மதானபுரம் அக்ரஹாரத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு செல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஆட்டோக்காரங்க கொண்டு போய் விடுவாங்க. அந்த ஒரு பூ கிராமம். அங்கே பூ பழத்தில் பக்கம் எதுவுமே கிடைக்காது. எல்லாமே நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து தான் வாங்கிட்டு போகணும். அந்த பிள்ளையார் சுமார் ஒரு 500 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில். அது கிட்டத்தட்ட அயோத்தி பாபர் மசூதி அதுக்கும் ஒரே காலங்களில் ஏற்பட்டது தான். அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போனோம்னாக்க அந்த சிவன் ஒருத்தர் இருப்பார். அந்த சிவன் பேர் தர்மபுரீஸ்வரர் தான். அந்த ஊர் பேர் தான் அந்த சிவனுக்கே இருக்கும், தர்மபுரீஸ்வரர்னு பேர். அந்த ஊருக்கு போனால் திருமண தடை, குழந்தை பேர் இல்லாதவா, வியாபாரத்தில் நஷ்டம், குழந்தைகளுக்கு படிப்பு வரல அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாக்க படிப்பு வரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கட்டாயமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போனால் சகல சௌபாக்கியங்களுக்கு பிள்ளையார்பட்டிக்கு ஈக்குவலாக அந்த கோயிலை சொல்லலாம். மொத்தமே ஒரு 10 கோயில் தான் தமிழ்நாட்டில் முக்கியமான பிள்ளையார் கோயில் இருக்குது. அதில் திருவாரூர், பிள்ளையார்பட்டி, திருப்புரம்பியம், நம்ம விருத்தாச்சலம், தர்மதானபுரம், இதே போல் சில முக்கியமான பிள்ளையார் இருக்கின்ற உகந்த கோயில். இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களுக்கு கிடைக்கும். அந்த ஊரில் ஒரு திருக்குளம் இருக்குது. அந்த திருக்குளத்தில் கீழ்ப்பக்கத்தில் இந்த பிள்ளையார் இருக்கும். தெற்குப்புறத்தில் ஒரு ஐயனார் கோயில் இருப்பார். அந்த ஐயனார் கோயிலுக்கு சென்று இந்த ஐயப்பா சொல்கிறோமே, அதான் அந்த காலத்தில் ஐயனாராக இருந்தது. அந்த ஐயனாராக இருந்தாக்க அந்த பூமி சம்மந்தப்பட்டது, பூமி சரியாக விளையில, இல்லை எங்கள் வருஷம் எங்கள் பூமிக்கு நான் விளைச்சல் போடும்போது தான் மழை வருது, இல்லை வெயில் அடிச்சுட்டு போய்டுறது, இல்லை ஆடு மாடு ஏதோ மேய்ஞ்சிட்டு போயிடுது, மொத்தத்தில் எனக்கு வருமானம் வரல, அந்த பூமி சம்மந்தப்பட்டதில் எனக்கு வருமானம் கிடைக்கலன்னா அந்த இப்போ ஐயப்பன் அந்த ஐயனாரை பார்த்துட்டு அங்கே ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அங்கே குதிரை இருக்கும். அந்த குதிரைக்கு சுற்றிட்டு குதிரைக்கு அதை பூ வச்சுட்டு நீங்கள் வந்தேன்னாக்க உங்களுக்கு எல்லா கவலையும் தீரும். அதே போல் ராத்திரியில் வண்டி கிண்டி ஓட்டுறவங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஐயனார் கோயில் போயிட்டு அந்த ஐயனாரை மனசில் நினச்சிட்டு வண்டி ஓட்டணும்னு சொன்னாக்க பயங்கள்லாம் நீரனுடைய ஐதீகம் இருக்குது. அந்த கோயிலுக்கும் பக்கத்தில் குடியான தெருவுன்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு மாரியம்மன் இருக்கார், பயங்கரமான சக்தி வாய்ந்த மாரியம்மன். அந்த மாரியம்மனுக்கு போனாக்க பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ, பெண்களுக்கு குழந்தை பிறக்கலை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை உடம்புல ஏதாவது உபாதைகள் இருக்குது, இதே போல் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாரியம்மனை வழிபட்டுட்டு வந்தோம்னா சகல சௌபாகியங்களையும் பெற்று சுபிட்சம் அடையும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ வைத்தீஸ்வரன் பக்கத்தில் சொல்லிட்டேன், சிதம்பரம் பக்கத்தில் சொல்லிட்டேன், அதே போல் திருவாரூர், மயிலாடுதுறை பக்கத்தில் சொல்லிட்டேன். இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். எல்லா கோயிலுக்கும் நீங்கள் இன்னும் செலவு பண்ண வேண்டாம். ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிட்டு அங்கே உள்ள மூலவருக்கு ஒரு வஸ்திரம், அங்கே உள்ள குருக்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. ஏன்னா கிராமத்து கோவில், அவளுக்கெல்லாம் அவ்வளோவா வஸ்திரங்கள் கிடைக்காது. துணி கொடுத்தீங்கன்னா பிணி போகும். அதனால் சிவனுக்கு கொடுக்கும்போது இந்த பிராமணனுக்கும் ஒரு துண்டு, வேஷ்டி, ஏதாவது சட்டை என்ன கேட்குறாலோ வாங்கி கொடுத்தெல்லாம் உங்கள் குடும்பத்தை சுபிஷம் உண்டாகி வியாதி வராமல் இருக்கும். வியாதி இல்லாமல் இருந்தாலே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க. நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே அதுவே பெரிய செல்வம். அந்த நோய் நொடி வராமல் இருக்கணும்னா சுவாமிக்கு வஸ்திரமும் அங்கே பூஜை பண்ணக்கூடிய நீங்கள் போய் சாமியை தொட முடியுமா? தொட முடியாது. ஏதோ அந்த அவருக்கு ஒரு பாக்கியம் இருக்குது சாமியை தொடர்றதுக்கு. அதனால் உங்கள் பிரச்சனைகள் அவர் கொண்டு போய் சாமிகிட்ட சொல்கிறாரு. இதே போல் வந்திருக்காங்க, இவங்களுக்கு அந்த பிரச்சனை, அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை சொல்லக்கூடிய ஒரு இவர் தான். அதனால் இவரை நீங்கள் போய்ட்டு இந்த பிராமணனுக்கும் அந்த மூலவருக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுத்தேன்னா தீராத வியாதி தீர்ந்துடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம மராந்தூரில் வெங்குண்டீஸ்வரநாதன் இருக்கார். அந்த மதுராவரம் ஏரிக்காத்த பெருமாள் இருப்பார். அதுக்கும் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் ரயில்வே கேட்டை ஒட்டி மதுராந்தகத்தில் வெண்குண்டீஸ்வரநாதன் இருக்கார்.
அந்த என்ன ஐதீகம்னா, அங்கே உள்ள ராஜாவுக்கு வந்து குஷ்டம் பிடிச்சதாகவும் அந்த குஷ்டம் நீங்கிறதுக்காக வந்து சிவன்கிட்ட வழிபட்டப்போ, நீ இந்த ஊரில் ஒரு குளத்தை வெட்டி குளிச்சுட்டு போயிட்டு சிவனை பாரு, உனக்கு வியாதியை தீர்ந்துடும் சொன்னதுனால அதே போல் போயிட்டு வந்தாலும் வியாதியை தீர்ந்துடுது. நிறைய பேர் இதை கேட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்கின் வியாதி டாக்டரே முடியாதுன்னு சொன்னாங்க, எவ்வளோ இருந்ததுங்க, திருப்பி நான் அந்த கோயிலுக்கு போனோம்னா சரியாயிடுச்சு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் தோல் சம்மந்தப்பட்ட வியாதி உள்ளவங்க, ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் நல்லது என்பது ஒரு ஐதீகம். முடிச்சிருங்க. அதனால் நான் சொன்ன கோயிலுக்கெல்லாம் எல்லோரும் போயிட்டு வாங்க. அப்படி ஏதாவது கோயிலுக்கு போகும்போது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த எந்த கோயிலுக்குமே வந்து நேராக போய் அவரை பார்க்கக்கூடாது, நேராக மூலவரை தான் பார்க்கணும். ஒரு ரூபாய் தான் சொல்கிறேன். மூலவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சம்மந்தப்பட்ட பகவானை பார்க்கணும். எல்லாம் பார்த்துக்கோ, நல்லவே நடக்கும், நல்லபடியாக இருக்கும், சுபிட்சம் உண்டாகும். இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாக்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். இது எப்படி போகணும், எத்தனை மணிக்கு திறந்துருக்கோம், அங்கே போய் இந்த குருக்கள் பேர்லாம் கூட சொல்கிறேன், போய் பாருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சுபிஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பேன். ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. நான் எல்லாரும் காத்தால 5 மணிக்கு என்னண்டு வீட்டில் ஃபுல்லாக கார்த்திகை தீபம் மாதிரி விளக்கு ஏற்றுங்கோ, திருப்பி சாயராட்ச விளக்கு ஏற்றுங்கோ. எல்லாம் மேக்சிமம் எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்கு ஏற்றுங்கோ. விளக்கேற்றி ராம் 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 அந்த ஸ்லோகங்கள் சொல்ல தெரியாட்டாலும் ஹரே ராம் 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 ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படியே சொல்லிகிட்டே இருக்கோம். ராமர் ஒருத்தருக்கு தான் இழந்ததை திருப்பி கொடுப்பார். நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கலோ, நல்ல சமாச்சாரம் என்ன இழந்திருக்கலோ, நல்ல தொழிலாளி இழந்திருக்கலோ, நல்ல நண்பர்கள் இழந்திருக்கீங்க, நல்ல உறவுக்காரங்க இழந்திருக்கீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு திருப்பிடுவாங்க. 500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு. இது சாதாரணப்பட்ட ஒரு சமாச்சாரம் கிடையாது. இது இந்துஜாக்கே கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி இது. அதனால் எல்லாரும் நாளைக்கு அந்த ராமர் படத்தை வச்சு இப்போ நீங்கள் எவ்வளோ செலவெல்லாம் ஒன்று வைக்கணும்னா கோயிலுக்கு போங்க, ராமர் படத்தை வைங்கோ, புஷ்பத்தை வாங்கி போடுங்க. ஆற்றுல மேக்சிமம் எவ்வளோ விளக்கு வாசப்பக்கம், கொல்லப்பக்கம், அடுப்பங்கள் எல்லாத்தையும் கார்த்திகை தீபம் மாதிரி ஏற்றுங்கோ. குடும்பத்தில் எந்த அளவுக்கு அந்த பிரகாசமான ஒளி தெரியுதோ அதே போல் கெட்ட தேவதைகள்லாம் வீட்டை விட்டு வெளில போயிட்டு வீட்டுக்குள்ளே லட்சுமி கடாட்சியம் உண்டாகும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். எல்லாரும் அதையே பண்ணுவோம், நல்லதே செய்யுங்கோ, நல்லதே நடக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி, நற்றுணையாவது நமச்சிவாயமே.